என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணையை பற்றிய ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது, என் பிள்ளையே, உன்னுடைய துணை என்னிடத்தில் மட்டுமே சொன்ன ஒரு விஷயம். இது நாள் வரையிலும் உனக்கு தெரிந்திடாத ஒரு ரகசியம். ஆனால் இன்று உன் அப்பன் அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. எதனால் இந்த கட்டாயம் எனக்கு வந்தது? அப்படி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில்? உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய இரகசியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று என் பிள்ளை நினைக்கிறாயல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லி முடித்த பிறகு எதனால் உனக்கு இன்று இந்த செய்தி கிடைத்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன என்பதனை சட்டென்று உனக்கு உணர்த்துவதில்லை. உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு எப்பொழுதுமே உடனடியாக தெரிந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்குமே காலதாமதம் ஆகத்தான் செய்கின்றது. எல்லாமும் உடனடியாக தெரிந்திருந்தால்தான் உனக்கு பிரச்சனைகள் என்ற ஒன்றே இல்லாமல் போயிருக்குமே. எல்லா விஷயங்களும் மாறி மாறி நடப்பதனால் தானே என் பிள்ளைக்கு சில உண்மைகள் தெரியாமல் போவதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் தனக்கு அறியாமல் போய்விடுகின்றது. இத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கென்று வாழ்க்கையில் சில நெறிமுறைகள் இருக்கின்றது. நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கருப்பன் தரக்கூடிய இந்த செய்தியானது நிச்சயமாக மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். நாம் நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அவர்கள் என்ன செய்தாலும் அது நமக்கு பெரிதாக ஒரு நாளும் தோன்றியதும் இல்லை. ஆனாலும் நமக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் என்னுடைய துணையானது எப்பொழுதுமே என்னோடு இருப்பதனால்தான் சுற்றி இருப்பவர்களை பற்றிய கவலை எனக்கு இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை இதிலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய துணையை பற்றிய சில ரகசியங்களையும் இன்று நீ தெரிந்து கொள்ளும்படி உனக்கு வைத்திருக்கின்றது. எவ்வளவுதான் நமக்கு இவர்கள்தான் துணை, இவர்களுக்கு நாம் தான் துணை என்று இருந்தாலும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் என்ற ஒன்று இல்லாமல் ஒருபோதும் இருக்காது. ஏதாவது ஒரு கஷ்டம் என்று எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று உனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்று நினைத்தாலும் மனம் விட்டு யார் முதலில் பேசுவது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம், இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கின்றது, நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் திடீரென்று பேசாமல் சென்று விடுகின்றார்கள். அப்படியானால் இது எந்த சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளை உன்னுடைய கஷ்டங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ உனக்குள்ளேயே மிகுந்த வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ உனக்குள் அனுபவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உன்னுடைய துணையிடமிருந்த பதில் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த கருப்பனிடத்தில் இவர்கள் சொல்வதற்கான காரணத்தையும் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய தாயிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயத்தை தந்தையிடம் எளிதாக பகிர்ந்து கொள்வார்கள். அப்படித்தான் இவர்கள் என்னை அவர்களின் தந்தையாக நினைத்து அன்பு கொண்டு என்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார்கள்.
அவர்களின் மனதிலிருந்த விஷயத்தை அப்படியே வெளிப்படையாக என்னிடத்தில் சொல்லிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அவர்களின் மனதிலிருந்த விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லித் தருகின்றேன். உன்னை சார்ந்து வந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று வெளிப்படையாக சொல்கின்றேன். கவனமாக கேள். வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்ட நீ உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைக்காக மட்டும்தான் நீ மிகுதியான வேதனைகளை அனுபவித்தாய், கண்ணீர் சிந்தினாய். அடுத்தது என்னது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அழுது புலம்பினாய். இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து நின்ற பொழுதுதான் இந்த கருப்பனுக்கு உன் வேதனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்படி உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது என்ன, என்ன பிரச்சனைகளினால் நீ இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் உன் அப்பனுக்கு உன் துணையிடமிருந்தே நல்ல வார்த்தைகள் கிடைத்து விட்டது. என் பிள்ளையே, உன் துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு, உன்னுடைய எண்ணங்கள் வேறு. ஏனென்றால் அவர்கள் உன்மீது கொண்ட உச்சத்தின் அன்பின் வெளிப்பாடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் கருத்து வேறுபாடாக வந்து நிற்கின்றது. ஆனால் நீயோ அவர்களுக்கு உன்மீது அன்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இதில் எந்த நியாயமும் இல்லை. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி, வெளியில் சென்று வீட்டிற்குள் வரும் பொழுது அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை சொல்லிவிட முடியாமல் தவித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு பிரச்சனையை நாம் ஒருவரிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கு வருகின்ற எதிர்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதனை சட்டென்று நம்மால் கணித்துவிட முடியாது. அதனால் எல்லோருடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கே மதிப்பு கொடுக்க நினைக்கின்ற நாம் நம்முடைய துணையினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்துவிட முடியுமா? நாம் அவர்களை பற்றி யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே அவர்களின் மனதை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொண்டு எக்காலத்திலும் அவர்களுக்கென்று நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுவல்லாமல் கொஞ்சம் அவர்களின் முகம் வாடியதுமே நீ என்னோடு பேசவில்லை, உனக்கு என் மீது விருப்பமில்லை, ஏதோ ஒன்றை மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது அவர்களின் மனதை காயப்படுத்தி விடுகின்றது. இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன் துணை சொன்ன இந்த ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் தெரிந்து கொள். இது நாள் வரையிலும் உன் துணை உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியதில்லை. மனதிற்குள் இருந்தாலும் அதை சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களின் மனதில் வார்த்தைகள் வரவில்லை. அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தவும் தெரியவில்லை. அப்படி அவர்கள் நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் உயிரே நீதான் என்று சொல்கின்றார்கள். நீ இல்லை என்றால் அவர்கள் இங்கு ஒரு நொடி கூட வாழ முடியாது என்று சொல்கின்றார்கள். இந்த வாழ்க்கையை அவர்கள் கடைசி வரையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னை விட்டு விலகாமல் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் உன் துணை சொன்ன இந்த ரகசியத்தை இன்றாவது தெரிந்து கொள். உன்னிடம் வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் நின்றிருக்கலாமே தவிர ஒருபோதும் உன் மீது அன்பு இல்லாமல் அவர்கள் இருக்கவில்லை. இந்த வாழ்க்கையின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு, உன் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பு என்று எப்பொழுதுமே அவர்களுக்கு அது ஒரு எல்லைக்கு மேல்தான் இருக்கின்றது. வெளிப்படுத்த தெரியவில்லையே தவிர அவர்களின் மனதில் எந்த விதத்திலுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி தனக்குள் போட்டு அடக்கிக் கொள்வதனால்தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது. இனி கொஞ்சம் என் துணையிடமும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன் துணையை நினைத்து வருந்தாதே.
உண்மையான அன்பு கொண்ட துணை உன்னுடைய துணை என்றால் மட்டும்தான் இந்த கருப்பன் வாக்கு பொருந்தும் என்பதனையும் நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.